Hi friends, welcome to Tamil Stock Analyzer Stocks for Future. Friends, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டிக்கான நாளைய மார்க்கெட்டுக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலாக நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 24,946 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு கேப் அப் தான். 24,977 ஹை பார்த்திங்கன்னா 24,982, லோ பார்த்திங்கன்னா 24,813. கடைசியாக நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சது 24,853 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 93 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதை தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஆக்சுவலாக நேற்று நம்ம வீடியோ பார்த்தவங்க கிளியராக புரியும். ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா 25,040 வந்து ஒரு க்ரூஷுவலான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அப்சைடுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி ஃப்ளாட்டான ஒரு கேப் கொடுத்துருந்தாலும் இன்னையோட ஹையான 24,982 லெவல் வரைக்கும் தான் மார்க்கெட் மேலே போச்சு. அதுக்கப்புறம் கீழே இறங்கினது கிட்டத்தட்ட 24,813 வரைக்கும் இறங்குச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் என்ன கொடுத்துருந்தோம்? சப்போர்ட் ஒன்று நம்ம கொடுத்துருந்தது 24,814 கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 813 வரைக்கும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் ஏறல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 840 வரைக்கும் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 908, 910 வரைக்கும் அங்கேருந்து ஒரு 60 பாயிண்ட் ஒரு மூமெண்ட்டை கொடுத்தது. ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் மார்னிங் அந்த இறங்கின வேகத்தோடு இறங்கினதோட சரி, அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நம்ம வந்து பெருசாக மூமெண்ட்டில் அதுக்கப்புறம் ஒரு 50 பாயிண்ட் மேலும் கீழும் ஏறி இறங்கிட்டு முடியும் போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஏழியர் லெவல் ஆஃப் சப்போர்ட் கொடுத்ததோ அதுக்கு நியர்பைலேயே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகி முடிஞ்சுது. ஸோ ஒன்று அந்த ரெசிஸ்டண்ட்டை டச் ஆகாமல் இருந்து இறங்கும் போது அதை ரெசிஸ்டண்ட்டாக வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருந்தது. இன்கேஸ் இல்லைங்க ரெசிஸ்டன்ட் பக்கமே வரல, அந்த இடத்துல நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாதுன்னா திருப்பி அந்த 840 ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு சின்ன மூமெண்ட், ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட் மூமெண்ட்டு. ஸோ அந்த மூமெண்ட்டில் எடுத்திருந்தால் தான் உண்டு. ஏன்னா அதுக்கப்புறம் டோட்டலாக ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே மார்க்கெட் முடிஞ்சது. ஸோ நான் சொல்கிறது ஈஸி, பட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த 2 இடத்துல தான் இருந்தது நான் சொல்ல வரேன். எடுங்கன்னு நான் சொல்ல வரல, அந்த 2 இடத்துல தான் நம்மளுக்கான ட்ரேடிங்க்கான வாய்ப்பு இன்றைக்கி கிடைச்சது. ஏன்னா அதுக்கப்புறம் டோட்டலாக மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேவிலேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்கலாம்? ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகுது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 25,000 மார்க் வந்து ஒரு கிளியர் கட்டு ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகுது. 24,918 போட்டிருக்கு. லெட் வி கீப் இட் அஸ் 25,000 வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,100 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வரும், அதாவது 24,820. ஏன்னா இன்னையோட லோ வந்து நம்ம அடுத்த சப்போர்ட் லெவலில் எடுத்துக்கலாம். ஸோ 24,820 வந்து நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நேற்று என்ன 2வது சப்போர்ட் கொடுத்ததோ அதுதான் ஆக்ட் ஆகும். நேற்று 24,740 லெவல் வந்து 2வது சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் நிஃப்டியில் நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,000 வந்து உங்களுக்கு க்ரூஷலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 24,820 லெவல் வந்து உங்களுக்கு க்ரூஷலாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த லெவலை பிரேக் அவுட்டே கொடுக்கல. அதாவது 813 லெவல் தான் இன்றைக்கி எவ்வளோ, அப்புறம் அந்த 820 லெவல் அப்புறம் பிரேக் அவுட் கொடுக்கறதுனால அதை நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டிக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 55,944 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இதுவும் நிஃப்டி மாதிரி தான் ஒரு ஃப்ளாட்டான ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுத்தது. 55,975 ஓப்பன் ஆகி எக்ஸாக்டாக 56,067 லெவல் வரைக்கும் ஆகி போயிட்டு லோ பார்த்திங்கன்னா 55,643 வரைக்கும் இறங்கிட்டு முடியும் போது பார்த்திங்கன்னா 55,714 55,714
பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 230 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நேற்று வாட்ச் பண்ணியிருந்தவங்களுக்கு கிளியராக தெரியும். நான் என்ன சொன்னேன்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 56,000 வந்து நம்மளுக்கு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ட் லெவல் சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க திருப்பி பேங்க் நிஃப்டி வீடியோ நேற்று போட்டதை எடுத்து பாருங்கள். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, மார்க்கெட் இன்றைக்கி ஃப்ளாட்டான கேப் அப் கொடுத்தாலும் 56,667 லெவல் வரைக்கும் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் இறங்குது. ஓகேங்களா? அங்கேருந்து இறங்குச்சுன்னா நம்மளோட சப்போர்ட் லெவல் என்ன கொடுத்துருந்தோம், 55,800 கொடுத்துருந்தோம். அதை பிரேக் ஆச்சுன்னா 400 லெவல் வரைக்கும் கீழே இறங்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் 56,000 இறங்கும் போதே ஒரு செல்லோ புட், ஏன்னா 56,067 போயிட்டு அங்கேருந்து இறங்கும் போது நீங்கள் ஒரு செல்லோ ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எப்படி எடுத்துருந்தீங்க, ஏன்னா அது ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா அதுக்கடுத்த சப்போர்ட் லெவல் மார்க்கெட் கீழே இறங்குனது என்னமோ 55,643 வரைக்கும் இறங்குச்சு. ஸோ நம்ம அதுக்கடுத்த லெவல் வரைக்கும் யோசிக்கணும். இனிஷியல் டவுன் சைட் போகும்போதே பிக் பண்ணுறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ இறங்கும், திருப்பி ஏறுமா என்னன்னு டவுட்டு. ஸோ அதனால் அந்த இறங்கும் போது நீங்கள் பிடிச்சிருந்தாலே இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேட் வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்துருக்கலாம். பட் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 55,714 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடம் ரெசிஸ்டண்ட்டாக வரும். 55,800 வந்து ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 56,000 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 800 வந்து நம்ம க்ரூஷியல் லெவல் டு வாட்ச் பண்ண வேண்டிய லெவலு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட்டு நம்ம பார்க்கும் பட்சத்தில் இப்போதைக்கு சப்போர்ட்னா 55,400 வந்து நம்மளுக்கு 400 வராது, இந்த கேண்டலோட பாட்டம், அதாவது 55,480 to 500 நம்மளுக்கு வந்து இமிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா. ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக வந்து 215 லெவல் வரைக்கும் இந்த ஏரியா வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது இந்த ஏரியா இருக்குது. ஏன்னா இங்கே ஸ்க்ரால் பண்ணி பார்க்கணும், ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் நம்மளுக்கு எக்ஸாக்டாக காட்டுது. இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில், அதாவது 480 to 500 லெவலில் பிரேக் ஆகி ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் அங்கேருந்து ஃபர்தராக ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 55,800 க்ரூஷியல் லெவல் வாட்ச் பண்ண வேண்டியது. சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது 55,480 to 500 வந்து ஒரு க்ரூஷியல் லெவலாக இருக்கும். அட் ப்ரெசென்ட் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 55,714 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.